Hello friends, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் IBM ஓட CEO ஒரு இன்டர்வியூல ஆக்சுவலி AI பாத்தீங்கன்னா 7000 பிளஸ் ஜாபை ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பிளஸ் அதோட அப்கமிங் நெக்ஸ்ட் 5 இயர்ல 30% ஆஃப் இப்போ இருக்க ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா ஆட்டோமேட் ஆகிடும். ஸோ அங்கே மேனுக்கு ஒர்க்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அங்கே ஒரு என்னென்ன விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாரு, எந்தெந்த ரோல்லாம் மோஸ்ட்லி ஏஐயால் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு, இப்போ ஒரு ஏஐ டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்கு, ஸோ ஏஐ வந்து டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா. ஸோ அஸ் அ ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சேஃபர் சைடுக்கு எந்த ரோலை எடுக்கலாம், இல்லை எந்த ரோலை எடுக்கவே கூடாது, இப்போவே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் விஷயத்தை பார்க்க போறோம். என்னோட நேம் நவீன். நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடில ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலரா வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஐடில ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் எக்ஸாக்டா சொல்லணும்னா மே 1 ஒரு இன்டர்வியூ CEO ஆஃப் IBMல இருக்க அரவிந்த் கிருஷ்ணன் அவர்கிட்ட எடுக்கிறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏஐ பத்தி போயிட்டு இருந்த டாக் அப்போ ஏஐ பார்த்தீங்கன்னா நியர்பை 7000 ஜாப் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நியர்பை 7000 ஜாப் அப்படின்னா 2,60,000க்கு மேலே எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக போகிறாங்க, லே ஆஃப் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எக்ஸாக்டாக இது லாஸ்ட் வீக் மே 1 மண்டே நடந்த விஷயம். ஓகேங்களா? அண்ட் அவர் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான ரோல்லாம் ரீப்ளேஸ் ஆக போகுங்கிற மாதிரி சொல்கிறாருன்னா, பேக் ஆஃபீஸ் ரோல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரீப்ளேஸ் ஆகிடும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரே மாதிரியான ஒர்க்கை தான் ரொட்டீனாக பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் ஆஃபீஸ் ஒர்க் மீன்ஸ் நான் கஸ்டமர் ஃபேஸிங் ஒர்க் எல்லாமே, அதாவது பேக் ஆஃபீஸில் இந்த மாதிரி ரெகுலராக டெய்லி ஒரே மாதிரியான ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஐடில எக்கச்சக்கமான ஜாப் ரோல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க ரோல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா அப்கமிங் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் 30% ஆஃப் ஜாப்ஸ். இப்போ மொத்தம் இருக்க 100 அவுட் ஆஃப் 100%ல 30% ஆஃப் ஜாப் வரையுமே இப்போ இருக்க டெக்னாலஜி க்ரோ ஆயிருக்கிறத பார்த்தாவே ரீப்ளேஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுலேயே அவர் எந்த ரோலை ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அவரே வாய் விட்டு சொன்னா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் தென் அட்மின் ரோல், இந்த மாதிரி ரோல் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். அதுக்கான ஒர்க் எல்லாமே ஏஐ மூலிமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பிகாஸ் ஹியூமன் ரிசோர்சஸ்ல இப்போ ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் மாற்றி போகிறது எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட முடியும். பிளஸ் அதே மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நேமும் பிளஸ் அந்த பட்ஜெட் அவருக்கு எவ்வளவோ என்ன பட்ஜெட் ரோல் பேரை மாற்றி அமைச்சா மட்டும் போதும். ஸோ இந்த ஒர்க்கை தான் அவங்க டெய்லி ஆஃபர் அண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெகுலரா ரொட்டீனா ஒரே மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸ்பெசிஃபிக்கா ஹியூமன் ரிசோர்ஸ்லாம் as soon as possible ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இந்த பேக் ஆஃபீஸ் ஒர்க் நான் சொன்ன மாதிரியான இந்த ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்றது, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தருக்கு முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் அலகேட் பண்றது, இது எல்லாமே சிஸ்டமேட் ஈஸியா பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒர்க் எல்லாத்தையுமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றார் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் நடந்த இன்டர்வியூல. சரிங்களா? ஸோ இப்போ நாம ஜென்ரலா போயிட்டு இப்போ அவரு CEO பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாண்டி நம்ம இப்போ ஏஐயால செமையா ட்ரெண்டா போயிட்டு இந்த சாட் ஜிபிடி, நீங்க சாட் ஜிபிடியே போயிட்டு ஏஐயால ஃபியூச்சர்ல ரீப்ளேஸ் ஆகக்கூடிய ஐடி ரோல்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, ஒரு 20 ரோல் சொல்லு அப்படின்னா ஏஐ பார்த்தீங்கன்னா இப்பவே சொல்லுது இந்த ரோல்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெக்னிக்கல் ரைட்டர், ஐடி ட்ரைனர், சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா என்ட்ரி, குவாலிட்டி டெஸ்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான 20+ ரோல்ஸ் பத்தி அது இப்பவே சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேல கூட டிஸ்பிளே பண்றேன். ஸோ இந்த ரோலுக்கு நீங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்தா கூட மேபி ரீப்ளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாட் ஜிபிடியே நமக்கு சொல்ல வரதுனால கொஞ்சம் அவேரா இருந்து, இல்லை நீங்க ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க, அதில் நீங்க எக்ஸலண்டா பண்ண முடியும் அப்படின்னா உள்ள போங்க. இல்லைன்னா நீங்க அந்த ரிஸ்க் எடுக்காம வேற ஏதாச்சும் ரோல்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இப்போ ரோல் பிக் பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி ரெகுலரா ஒரே மாதிரியான ரொட்டீன் பெருசா கிரியேட்டிவிட்டிவா இருக்க ரோலை சூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இந்த ரோல்லாம் எடுக்க வேணாம், ஏஐ சாட் ஜிபிடியே சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி நானும் பாத்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்கள்ட்ட வெளியில இருக்க டெவலப்பர்ஸ்லாம் போய் நான் டிஸ்கஸ் பண்றப்போ ஏஐ இப்போ இவ்வளவு கிரியேட்டிவா இருக்கு, இந்த டெவலப்மெண்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருமா, அதுக்கான சான்சஸ் ஃபியூச்சர்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ மோஸ்ட்லி அவங்க காமனா இருக்க பீப்புள் எல்லாருமே சொல்ற விஷயம் இல்ல ரீப்ளேஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கால்குலேட்டர் அப்போ கண்டுபிடிக்கிறப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கே வேலை கிடையாது, ஏன்னா இந்த மேக்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்டே ஸ்கூல்ல கூட இருக்க போறது கிடையாது, ஏன்னா அதை தான் கால்குலேட் பண்ணி கால்குலேட்டரே சொல்லிடுது அப்படிங்கிற மாதிரி கால்குலேட்டரை கண்டுபிடிச்சப்ப சொன்னாங்க. பட் இப்போ அது பாசிபிளா எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸ்ங்கிறதும் போயிட்டு தான் இருக்கு, அது எங்கேயுமே அழிவும் கிடையாது. என்னதான் கால்குலேட்டர் வந்தாலும் அது ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல எல்லா கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கே ஒழிஞ்சு அது எதுவும் ரீப்ளேஸ் பண்ணல. மேக்ஸ் லேர்ன் பண்ணிருக்கோம், லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது புது ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எதுவும் ஏஐ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிமே ஒழிஞ்சு ரீப்ளேஸ் பண்ணிட
பண்ணிடாது அப்படிங்கிற மாதிரி நார்மலா இருக்க டெவலப்பர் சொல்றாங்க. பட் அதை தாண்டி நான் பர்சனலா ஆன்லைன்லயோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நான் ரிசர்ச் பண்றப்போ எனக்கு செம்ம ஷாக்கிங்கான ஒரு ட்வீட்டை நான் பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ அதை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸா இருக்கு. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் ட்வீட் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கப்ப எனக்கு ஷாக்கிங்கா கிடைச்ச விஷயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஐயோட பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ட்விட்டர்ல போட்டிருந்தா. அந்த வீடியோ ஜஸ்ட் அந்த வீடியோல எப்படி இருக்குன்னா, ஒரு பர்சன் இருக்காரு. அந்த பர்சன் ஜஸ்ட் ஒரு நார்மல் நோட் பேட்ல, ஒரு நார்மல் நோட்ல பென்சில் ஏதாச்சும் ஒரு பென்சில் ஸ்கெட்ச் பண்றாரு. ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் இப்படி எனக்கு பாக்ஸ் போட்டு எனக்கு உள்ள இப்படிலாம் இருக்கணும் என் வெப்சைட்ல அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ரஃபா ஒரு விஷயத்த ஸ்கெட்ச் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஸ்கெட்ச் பண்ணி அவர் அந்த வரைஞ்ச அந்த விஷயத்த ஜஸ்ட் ஒரு போட்டோவா புடிச்சு அதை அப்படியே சாட் ஜிபிடி கொடுக்குறாரு. கொடுத்து எனக்கு இதுக்கான HTML கோடு கொடு அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடி கேட்கறாரு. இது வந்து சாட் ஜிபிடியோட சாட் ஜிபிடி 4ன்னு சொல்லி அட்வான்ஸ் வெர்ஷன் இருக்கு. நீங்க பிரீமியம் அதுக்கு ஒரு 1500 அந்த மாதிரி சம்திங் வரும். நீங்க அதை பண்ணீங்க சாட் ஜிபிடி 4க்கு நீங்க இப்பயே கூட அப்டேட் ஆகிக்க முடியும். ஜஸ்ட் அவர் அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு போட்டோவை காமிச்சு எனக்கு இதுக்கான கோடிங் கொடுன்னு அவர் வெப்சைட்டை பில்ட் பண்ணணும்னு கேட்கறாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா HTML கோடிங் கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அந்த HTML கோடிங் எடுத்துட்டு வந்து அப்ளை பண்றாரு. அவரு என்ன நினைச்சாரோ அந்த வெப்சைட் அதே மாதிரியே கிரியேட் ஆகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ஸ்கெட்ச் பண்ண விஷயத்த அதுவே சாட் ஜிபிடி கோடு எழுதி இந்தான்னு சொல்லி வெப்சைட்டா கொடுத்துருச்சு. இந்த அளவுக்கு இப்போ ஏஐ பத்தின டெக்னாலஜி ரொம்ப க்ரோ ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம், சிம்பிளா இப்போ நம்ம ஹியூமன்ஸ் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளால ஹியூமன்ஸால பறக்கவே முடியாது, அதெல்லாம் இம்பாசிபிள், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஹியூமன்ஸ் நம்ம அதையும் அச்சீவ் பண்ணி நம்மளாலையும் பறக்க முடியும்னு சொல்லி ஏரோப்ளேன் அந்த மாதிரி நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுவரையும் டெவலப்பரையும் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணல. பட் ஏஐயோட ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும், ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கும். அப்படி பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கப்பவே ரீப்ளேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அறிகுறியில தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் மேபி இல்லாமே போகலாம், பட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கான ஒர்க் எல்லாத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த வீடியோமே கூட நமக்கு இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு ஜஸ்ட் ஒரு டிராயிங்கை வச்சு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பண்ண வேண்டிய வேலையை இது பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா சான்சஸ் மேபி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவேன். மேபி இது வந்து நிறைய டெவலப்பர்ஸ் சொல்லலாம், இது வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட், காம்ப்ளிகேட்டான ப்ராஜெக்ட்டுக்கு இது செட் ஆகாது, இது ஜஸ்ட் சின்னதா இப்போ கிரியேட் பண்ணிடுச்சுன்னா எஸ் இது சின்னதா கிரியேட் பண்ணிருக்கு பிகாஸ் அதோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. மேபி இது க்ரோ ஆகுது அப்படின்னா அது ரீப்ளேஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது இப்போ என்ன இப்போ ஒன்று ஆகுமா ஆகாத ஒரு கன்க்ளூஷன் கேட்டீங்கன்னா இதுவரையுமே ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. பட் கன்க்ளூஷன் யாராலையும் சொல்லவனால இது ஒரு மீடியமான ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு சில பேர் ரீப்ளேஸ் பண்ணிடுன்னு சொல்றாங்க, பண்ணாதுன்னு சொல்றாங்க. பட் நீங்க அட்வான்டேஜா என்ன எடுத்து பண்ணனா, இப்போ ஜோஹோ அந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லயும் பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட பிரீமியம் வெர்ஷன் சொல்லுங்க சாட் ஜிபிடி 4 அது எல்லா எம்ப்ளாய்க்குமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் சாட் ஜிபிடி இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல டெவலப்பருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப அவங்களோட ஒர்க்கை ஈஸி ஆயிட்டு இருக்கு. இப்போ எங்களோட ரூம்மேட்ல இருக்க ஒரு டெவலப்பரே பாத்தீங்கன்னா அவர் கூகுள்ல போய் நான் கஷ்டப்பட்டு மொத்தளவு எடுத்துட்டு இருந்தேன். இப்போ சாட் ஜிபிடில நான் கோடு போட்டா கிடைச்சா அதை எடுத்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஆக்சுவலி மூவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சாட் ஜிபிடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பெங்களூர்ல இருக்க நிறைய ஐடி கம்பெனில சாட் ஜிபிடி எல்லா எம்ப்ளாய்க்கும் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரீமியம் வெர்ஷன். நம்ம சென்னையிலையும் கூட நான் கேள்விப்பட்ட வரையும் ஜோஹோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல சாட் ஜிபிடி 4 எல்லா எம்ப்ளாயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி ஒரு பார்த்தோம் அப்படின்னா சாட் ஜிபிடியோட ஏஐ டூலையும் நீங்க கத்துக்கிறீங்க, அதோட அடாப்ட் ஆயிட்டு உங்களுக்கு பண்ண தெரியுது அப்படின்னா மேபி நீங்க தப்பிக்கிறதுக்கோ இல்ல லே ஆஃப்ல இருந்து தப்பிக்கிறதுக்கோ இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். மேபி இதுக்கான சான்சஸ் கூட ரொம்ப அதிகமா இருக்கு. யாரெல்லாம் சாட் ஜிபிடி இந்த மாதிரி ஏஐ டூலோட அடாப்ட் ஆயிட்டு அதோட வெர்ஷனே அடாப்ட் பண்ணி அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி டெவலப் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், அவங்க எல்லாத்துக்கும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், அவங்களுக்கு தான் ஃபியூச்சரா இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்க இப்போ டெவலப்மெண்ட் படிக்கணும்னு நினைக்கிறேன், தாராளமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட சஜஷன் இந்த மாதிரி கிரியேட்டிவோ இல்லாத டெக்னிக்கல் ரைட்டரோ அந்த மாதிரி ரோல் இப்போ மாறப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் அதை சூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவா இருக்க டெவலப்மெண்ட் சைடோ இல்லை இந்த மாதிரி சைடுக்கு நீங்க மூவ் ஆக பிளான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிளஸ் அதே மாதிரி ஏஐ டூல்ல என்னென்ன இருக்கு அதுல இருந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம டெவலப்மெண்ட்டை யூஸ்ஃபுல்லா பண்ண முடியுற மாதிரி கத்துக்குங்க. இப்போ அப்கமிங் இன்டர்வியூஸ்ல ஏஐ டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கறாங்க. நான் கூட இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு மேடம்
ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆட் ஷோ ஆச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணுறது, எப்படி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்கள் கோடிங் போகிறது, ப்ளஸ் எப்படி நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி இன்டர்வியூவர்கிட்ட எனக்கு இப்படிலாம் பண்ண தெரியும் இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கோர்ஸே சேல் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்களோட ஒரு கொலாபரேஷன் கூட நம்ம பேசியிருக்கோம். அப்கமிங் as soon as possible எப்படி சாட் ஜிபிடி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷர்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட as soon as possible நம்ம சேனலில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். as a conclusion நான் சொன்ன மாதிரி இப்போ வரை ரீப்ளேஸ் பண்ணல, பட் வரதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இப்போ உங்களால் பண்ண முடிஞ்ச விஷயம் கிரியேட்டிவான ரோல் ப்ளஸ் அதே மாதிரி சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ டூல்ஸ் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி உங்களோட கோடிங்க்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட்டிவாக மற்றவங்களோட ஃபாஸ்ட்டாகவும் இல்லை மற்றவங்களோட ரொம்ப யூனிக்காகவும் சூப்பராக உங்களால் எப்படி பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாபை சேஃப் கார்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் ஃபைன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் இப்போ ஐபிஎம்ல இருந்த சிஇஓ அவர் சொன்ன விஷயங்கள் ப்ளஸ் நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டே ஒரு வெப்சைட் ஏஐ பண்ணிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ப்ளஸ் அதே மாதிரி ஏஐ டூலை அடாப்ட் பண்ணி கற்றுக்கிறீங்கன்னா அதுதான் ஒரு ஃபியூச்சராக இருக்க போகுது அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தான் கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் சொல்ல வரணும் புரிய வைக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருந்திருக்கும். ஓ இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அட்வான்டேஜாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு as soon as possible நம்ம மேடம் நான் கொலாபரேஷன் கூப்பிட்டுருக்கேன். as soon as possible நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுங்க. அதே எனக்கு மோட்டிவாக நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் லிங்க்டினோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து மெசேஜ் கூட பண்ணுங்க உங்களுக்கு இதை தாண்டி வேற ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். திஸ் இஸ் யுவர் HR Navin signing off.